சுதா நவராத்திரியில ஏற்பாடு பண்ண கர்ப்பாவில போறதுக்காக தயார் பண்ணிட்டு இருந்தா. அப்பதான் சுதாவோட புருஷன் ராகேஷ் ரூமுக்கு வந்து என்ன சொன்னாருன்னா, சுதா சீக்கிரம் கிளம்பு, இல்லைன்னா நம்ம போகிறதுக்கு லேட் ஆகிடும். 2 நிமிஷம் இருங்க, ஏதோ நான் வந்துடுறேன். இப்படி சொல்லிட்டு சுதா ரூமை விட்டு வெளியே வந்தா. ரூமுக்கு வெளியே வந்து பார்த்தபோது அவங்களோட பொண்ணு நத்தாஷா அவளும் தயாராயிட்டு நின்றுட்டு இருந்தா. அட நத்தாஷா, நீ எங்க ரெடியா நிக்கிற? அம்மா, அது நானும் உங்க கூட கர்ப்பா விளையாடுறதுக்கு வரேம்மா. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது நத்தாஷா? அதாவது உன்னோட தங்கச்சி சௌமியா பாவம் ஊனமானவன், நீ எங்க கூட கர்ப்பா விளையாட வந்துட்டேன்னா அவ அதை தப்பா நினைச்சுக்க மாட்டா. அப்பதான் ராஜேஷ் தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு, சுதா எவ்வளோ நாளைக்கு தான் சௌமியாவுக்காக நட்டாஷாவை கஷ்டப்படுத்திட்டே இருப்ப? அட சௌமியா ஊனமுற்றவ, ஆனால் நட்டாஷா ஊனமுற்றவ இல்லைல்ல. அப்புறம் சௌமியா தனியா வீட்ல இருப்பாளுங்க. நான் வேலைக்காரங்களை வீட்டில் கொஞ்ச நேரம் இருக்க சொல்லியிருக்கேன். அவங்க சௌமியாவை பார்த்துக்குவாங்க. தன்னோட புருஷன் சொன்னதை கேட்டுட்டு சுதா சௌமியாவோட ரூமுக்கு போனா. சுதா பார்த்த போது அவளோட ஊனமான பொண்ணு கண்ணில் கண்ணீரோட மேலேயே முறைச்சு பார்த்துட்டு இருந்தா. என்னாச்சு சௌமியா, நீ எதுக்காக அழற? அம்மா, அப்படி நான் ஊனமா இல்லைன்னா நானும் உங்க கூட கர்ப்பா விளையாடுறதுக்கு வந்திருப்பேன்ல. எனக்கும் கர்ப்பா விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா. அம்மாடி, நவராத்திரியில இந்த 9 நாட்களும் அம்மனை மகிழ்விக்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் கர்ப்பா விளையாடுறது. அதாவது இத நடனம்னு கூட சொல்லலாம். அப்புறம் சாஸ்திரங்கள்ல அம்மனை மகிழ்விக்கிறதுக்கு நடனம் ஆடுறத ஒரு மார்க்கமா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அம்மாடி, அம்மனை மகிழ்விக்கிறதுக்கு நடனத்தை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீ உன்னுடைய மனசுல அந்த துர்கை அன்னைய நினைச்சு முழு பக்தியோட இரு. அன்னை துர்கை எந்த மனிதர்கள் அவங்க மனசுல அவங்களுக்கான உண்மையான பக்தியை வச்சிருக்காங்களோ அவங்க மேல சந்தோஷப்படுவாங்க. சுதா இப்படி சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியில வந்தா. சௌமியா அழுதுகிட்டே என்ன சொன்னான்னா, அன்னை துர்கையே, நான் உங்களை என் மனசார வேண்டி கேட்டுக்கிறேன். அப்புறம் உங்க மேல பக்தியும் வச்சிருக்கேன். ஆனா நான் நடனம் மூலமா உங்களை மகிழ்விக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் கர்ப்பம் ஆடி நான் இப்படியே வாழ்நாள் முழுக்க ஊனமாத்தான் இருப்பேனா? என்னால எப்பவுமே கர்ப்பம் விளையாட முடியாதா? சௌமியா அன்னை துர்கை கிட்ட பேசிக்கிட்டு எப்ப தூங்கினான்னு அவளுக்கே தெரியல. மறுநாள் காலையில சௌமியா கண் விழிச்ச போது அங்க அவளுடைய அக்கா திமிரு பிடிச்ச நத்தாஷா அங்க வந்தா. சௌமியா, நேத்து ராத்திரி நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம். கர்ப்பம் ஆடுறதுங்கிறதே ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தெரியுமா? சௌமியா ரொம்ப அப்பாவித்தனத்தோட நத்தாஷா கிட்ட என்ன சொன்னா, அக்கா, கர்ப்பாவை என்ஜாய் பண்றதுக்காக ஆடுறது இல்ல, அன்னை துர்கா தேவிய மகிழ்விக்கிறதுக்காக ஆடுற நடனம் அது. இத கேட்டதும் நத்தாஷா தான் ரொம்ப ஃபிட், அப்புறம் தான் ரொம்ப அழகுன்னு ரொம்ப திமிர்ல இருக்கிறவ கோவத்தோட தன்னுடைய தங்க சௌமியா கிட்ட என்ன சொன்னான்னா, கர்ப்பா என்ஜாய்மெண்ட்டுக்காக விளையாடுறதா இல்ல அன்னை துர்கா தேவிய மகிழ்விக்கிறதுக்காக விளையாடுறதான்னு என்கிட்ட எல்லாம் சொல்லாத. உண்மை என்னன்னா உன்னால கர்ப்பா விளையாடவே முடியாது. ஏன்னா நீ ஊனமானவ. அட, நீ நடக்கிறதுக்கே உனக்கு ஊன்றுகோல் தேவைப்படுது. அதுவும் இல்லாம உன்ன மாதிரி ஊனமான ஒரு பொண்ணு மேல அன்னை துர்காவுக்கு என்னைக்கும் சந்தோஷம் வராது. அப்பதான் அந்த இடத்துக்கு சுதா வந்துட்டாங்க. போதும் நத்தாஷா, அப்படி சௌமியா ஊனமானவனா அதுல அவ மேல எந்த தப்பும் கிடையாது. என்ன அக்கா நீ, உன்னுடைய தங்கச்சியை நீ இவ்வளவு அவமானப்படுத்தி பேசுற? நான் ஒன்னும் அவமானப்படுத்தல, உண்மையதான் சொல்றேன். இப்படி சொல்லிட்டு நத்தாஷா அங்க இருந்து ரொம்ப கோவமா வெளியே போயிட்டா. காலமும் இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் சுதா தன்னுடைய கணவர் ராஜேஷ் கிட்ட ரொம்ப கவலையோட என்ன சொன்னான்னா, நம்மளோட 2 பொண்ணுகளும் கல்யாணத்துக்கு தயாராயிட்டாங்க. ஆனா எனக்கு சௌமியாவை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்குங்க. உனக்கு மட்டும் இல்லம்மா, சௌமியாவை நினைக்கும் போது எனக்கும் கவலையா தான் இருக்கு. ஆனா சௌமியா இருக்கிற காரணத்தால நட்டாஷாவை நாம இக்னோர் பண்ண முடியாது. ராஜேஷ் நத்தாஷாவோட சம்பந்தத்தை ராகுல்னு பேர் கொண்ட ஒரு அழகான பையனோட பேசி முடிச்சாரு. அவங்களுடைய என்கேஜ்மெண்ட்டை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தினாங்க. சுதா ரெடி ஆகி சௌமியோட ரூமுக்கு வந்த போது, என்ன இது சௌமியா, நீ இன்னுமா ரெடி ஆகல? இல்லம்மா, நான் வரல. சௌமியா, உன்னோட அக்காவோட என்கேஜ்மெண்ட்டுமா? அப்படி நான் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வரலன்னா என்கேஜ்மெண்ட் நடக்காதா என்ன? ஏற்கனவே அக்காவுக்கு என்ன பிடிக்காது. அப்புறம் நான் அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்கள அசிங்கப்படுத்த விரும்பலம்மா. புரிஞ்சிடுச்சு. நத்தாஷா வந்து உன்கிட்ட ஏதோ ஏடாகுடமா பேசிருக்கா இல்ல? அவங்க மேல என்னமா தப்பு இருக்கு? அக்கா ஒன்னும் எப்பவும் தப்பா பேசுறது கிடையாது. அவங்க என்ன ஊனம்னு சொன்னாங்கன்னா அதனால என்ன, நான் ஊனம் தானே. நீங்க போங்கம்மா, நான் வீட்லயே இருந்துக்கிறேன். சுதா சௌமியாவுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்ல முயற்சி பண்ணாங்க. ஆனா சௌமியா போகவே இல்லை. நேரமும் இப்படியே கடந்துட்டு போச்சு. அப்புறம் சௌமியாவோட வாழ்க்கையில
21வது நாள் நவராத்திரி வந்தது. ஒரு நாள் திடீர்னு நத்தாஷாவை பார்க்கறதுக்கு ராகுல் சௌமியாவோட வீட்டுக்கு வந்தான். அப்புறம் சௌமியாவோட அப்பா கிட்ட சொன்னான், என் காலனியில் இருக்கிறவங்க ஒரு டான்ஸ் ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என் அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா நானும் நட்டாஷாவும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ராகுல் சொன்னதை கேட்டுட்டு ராகேஷ் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாருன்னா, அட நேரடியாகவே இந்த விஷயத்த சொல்லலாம்ல. நீ உன்னோட வருங்கால மனைவி கூட நடனம் ஆடணும்னு நினைக்கிறியா? எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இந்த மொபைல் காலத்தில் நீ உன்னோட வருங்கால மனைவி கூட நடனம் ஆடுறதுக்காக என்கிட்ட பர்மிஷன் கேட்க வந்திருக்கியே. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே ரொம்ப மரியாதையான விஷயம்தான். இப்படி சொல்லிட்டு ராஜேஷ் அங்கிருந்து போயிட்டாரு. அப்பதான் திடீர்னு ராகுலோட கவனம் தூரத்துல உட்கார்ந்திருந்த சௌமியா மேல பட்டுச்சு. ராகுல் அங்கிருந்து மெல்ல மெல்ல நடந்து சௌமியா கிட்ட போய் சேர்ந்தான். அப்பதான் அங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நத்தாஷா வந்தா. இவ என்னுடைய தங்கச்சி. பாவம், இவ ஒரு ஊனம். அதான் எப்போ ஒரே இடத்துல உட்காந்துருப்பா. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. அட, இதை சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? வித்தியாசம் இருக்கு. எனக்கு ஒரு மச்சனச்சி இருக்கான்னு எனக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல. இப்படி சொல்லிட்டு ராகுல் சௌமியா கிட்ட என்ன சொன்னான்னா, வா சௌமியா, நீயும் எங்க கூட அந்த ப்ரோக்ராமுக்கு வா. இதை கேட்டுட்டு சௌமியாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. இல்லைங்க மாமா, என்னால வர முடியாது. நீங்க தான் பாக்குறீங்கல்ல, நான் ஒரு ஊனம். ஏன் நான் வந்து அங்க அவமானப்படணுமா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நட்டாஷா. சௌமியா, உன்னால டான்ஸ் ஆட முடியலன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீ ஒரே இடத்துல உட்காந்து அந்த ஃபங்க்ஷனை பார்க்க முடியும்ல. சௌமியா எவ்வளவோ முடியாதுன்னு சொன்னா. ஆனா ராகுல் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் வேற வழியே இல்லாம ராகுல் அப்புறம் அவளோட அக்கா நத்தாஷா கூட கர்பா ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டா. அப்புறம் அங்க உட்காந்து எல்லாரும் கர்பா ஆடுறத ரொம்ப ஆர்வத்தோட பார்த்துட்டு இருந்தா. அப்பதான் அந்த கூட்டத்துல இருந்து ஒரு அழகான பெண் வந்து சௌமியா கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ இங்க உட்காந்து என்னமா பார்த்துட்டு இருக்க? வா, வந்து கர்பா ஆடு. நீங்க என்னங்க பேசுறீங்க? உங்களுக்கு தெரியலையா? என்னால நடக்க கூட முடியாது. அப்புறம் என்னால கர்பா எப்படி விளையாட முடியும்? யாரு சொன்னாங்க நீ ஊனம்னு? மத்தவங்களை யாரு ஊனம்னு சொல்றாங்களோ அவங்க தான் ஊனமா இருக்காங்க. எழுந்துரு. இப்படி சொல்லிட்டு அந்த அழகான பெண் சௌமியாவை எழுப்பினாங்க. சௌமியோட சந்தோஷத்துக்கு ஒரு எல்லையே இல்லை. அவ தன்னை பார்த்தா. அவளுடைய 2 காலும் ரொம்ப நல்லா இருந்தது. பாத்தியா, இது உன்னுடைய மனசுல இருக்கிற பிரம்ம. அதாவது நீ ஒரு ஊனம்னு. வா, நீ ஏன் கூட கர்ப்பா ஆடு. சௌமியா ரொம்ப சந்தோஷத்தோட அந்த அழகான பெண்ணோட கர்ப்பா ஆட ஆரம்பிச்சா. அங்க கர்ப்பா ஆடிட்டு இருக்கும் போதே அந்த அழகான பெண்மணி திடீர்னு காணாம போயிட்டாங்க. அந்த லேடி போன உடனே சௌமியாவுக்கு மறுபடியும் நடக்கிறதுலயும் ஆடுறதுலயும் பிரச்சனை வந்தது. அப்புறம் அவ அங்கேயே விழுந்துட்டா. அவ விழுந்த உடனே அங்க ராகுலும் நத்தாஷாவும் வந்தாங்க. சௌமியா, ஊன்றுகோலே இல்லாம உன்னால இவ்வளவு தூரம் எப்படி வர முடிஞ்சது? சௌமியா நத்தாஷா கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சௌமியா தன்னோட வீட்டுக்கு வந்தா. மறுநாள் ராகுல் சௌமியாவை மறுபடியும் அந்த கர்ப்பா விளையாட்டுக்கு கூட்டிட்டு போனான். சௌமியா ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தா. மறுபடியும் அதே இடத்துக்கு அந்த அழகான பெண் வந்தாங்க. ஆட, நீ இன்னைக்கு உட்காந்துருக்க? வா, என் கூட வந்து கர்ப்பா ஆடு. நேத்து நீங்க என் கூட கர்ப்பா ஆடிட்டு இருக்கும் போதே திடீர்னு எங்க மறைஞ்சு போயிட்டீங்க? உனக்கு அது பிரம்மையா இருந்திருக்கும். இல்ல, எனக்கு எந்த பிரம்மையும் இல்ல. நீங்க மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் என்னால ஆச்சரியம் தாங்கவே முடியல. அப்ப நீ எழுந்து நின்னப்ப என் கூட கர்ப்பா ஆடின போது அப்ப உனக்கு ஆச்சரியம் ஏற்படலையா? இப்படி சொல்லிட்டு அந்த அழகான பெண் மறுபடியும் சௌமியாவை எழுப்பி நிக்க வச்சாங்க. சௌமியா பார்த்தா அவளுடைய கால்கள் நல்லபடியா வேலை செய்ய ஆரம்பிச்சது. பாத்தியா, நேத்து கூட நான் உன்கிட்ட சொன்னல, இது உன்னோட பிரம்மன். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ உன் மனசுல இருந்து ஒரு விஷயத்த தூக்கி எறிஞ்சிடு. அதாவது நீ ஒரு ஊனம்னு. அப்புறம் நீ என்னைக்குமே ஊனமா இருக்க மாட்ட. வா, கர்ப்பா ஆடலாம். சௌமியா மறுபடியும் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த அழகான பெண்ணோட கர்ப்பா விளையாடிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல அந்த அழகான பெண் அங்கிருந்து காணாம போயிட்டாங்க. அப்பதான் அங்க நத்தாஷா ராகுலோட வந்து சேர்ந்தா. சௌமியா, நீ எப்படி எழுந்து நின்ன? நத்தாஷா சொன்னதை கேட்டுட்டு சௌமியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. சௌமியா மறுபடியும் கீழே விழுந்துட்டா. நத்தாஷாவும் அவளை கேட்டுக்கிட்டே இருந்தா. ஆனா சௌமியா நத்தாஷா கேட்டதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லல. சௌமியா தன்னோட வீட்டுக்கு வந்துட்டா. மறுநாள் சௌமியா மறுபடியும் அங்க போனா. அப்புறம் அந்த அழகான பெண்ணுக்காக அவ காத்துட்டு இருந்தா. ஆனா அந்த அழகான பெண் அங்க வரவே இல்லை. நவராத்திரியோட அந்த 9வது நாள் சௌமியா அந்த பெண்ணை பத்தி ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தா. அப்புறம் தனக்கு தானே பேசிக்கிட்டா. அந்த அழகான பெண் சொன்னாங்க, எப்போ வரைக்கும் என் மனசுல அந்த பிரம்ம இருக்கோ, அதாவது நான் ஒரு ஊனம்னு, நான் ஒரு ஊனமா தான் இருப்பேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என் மனசுல நான் ஒரு நம்பிக்கையை கொண்டு வரணும்.
அதாவது நான் ஊனம் இல்லைன்னு. இப்படி சொல்லிட்டு சௌமியா ரொம்ப ஆழமா யோசிச்சா. அதாவது தான் ஒரு ஊனம் இல்லைன்னு. அப்புறம் இதையே நினைச்சுக்கிட்டு சௌமியா உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டா. அதாவது அவளோட கால்கள்லாம் நல்ல வேலை பார்க்குது. அவ ரொம்ப சந்தோஷத்தோட கர்ப்பா ஆடுறதுல பிஸியா இருந்தா. அப்பதான் அங்க ராகுலும் நத்தாஷாவும் வந்தாங்க. சௌமியா, நீ குணமாயிட்ட. இந்த அற்புதம் எப்படி நடந்தது? சொல்ல போனா நான் இது வரைக்கும் ஊனமா இருந்ததே இல்லை. இனிமே அந்த அன்னைய நானே என் கையால பூஜிப்பேன். மறுநாள் சௌமியா தன்னுடைய குடும்பத்தோட பூஜை பண்றதுக்காக அன்னை துர்கா தேவியோட சிலைய தொட்டா. அப்ப திடீர்னு வண்ணமயமான ஒளி கதிர்களால அன்னை துர்கையோட சிலை சாக்ஷாத் அன்னை துர்காவா மாறினாங்க. இத பார்த்துட்டு சௌமியா, ராகுல், நத்தாஷா, சுதா அப்புறம் ராஜேஷ் ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. அன்னை துர்கா சௌமியாவை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாங்கன்னா, நீ கர்ப்பா ஆடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டல. நீ மனசுல ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு தெரியும். நடனத்தால தான் நீ என்னை மகிழ வைக்கணும்னு முயற்சி பண்ண. இப்ப பாரு, உன் மனசுல இருந்த அந்த உண்மையான பக்தியை பார்த்து நானே உன்னோட சேர்ந்து கர்ப்பா ஆடுறதுக்காக வந்து சேர்ந்தேன். இதை கேட்டுட்டு அதிர்ந்து பொண்ணு சௌமியா கேட்டா, அப்படின்னா என் கூட அந்த அழகான பெண்மணி கர்ப்பா ஆடினாங்களே, அது நீங்க தானா? ஆமா சௌமியா, அது நானே தான். நான் என்னுடைய பக்தர்களை எப்பவும் ஏமாத்த மாட்டேன். இனிமே நீ நடக்கிறதுக்கு உனக்கு ஊன்றுகோல் தேவைப்படவே படாது. இப்படி சொல்லிட்டு அன்னை துர்கா தேவி வண்ணமயமான பிரகாசத்தோட மறுபடியும் சிலையா மாறிட்டாங்க.